ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். ஆண்டவரே, சிவில் அருமையான அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே, இந்த தொழுநோய் பிடித்த மனிதன் இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறான், நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க முடியும். உன்னுடைய விசுவாசம் மிக பெரியது, நீரும் ஆபிரகாமின் மகன்தானே என்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்த இடத்திலே மேலோங்கி இருக்கிறது. எனவேதான் அந்த மனிதனுடைய அபயக்குரலை ஆண்டவர் முழுமையாக கேட்டு அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை முழுமையாக அறிந்து இந்த இடத்திலே அந்த தொழுநோய் பிடித்தவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கிறார். இந்த நோயினுடைய தன்மையை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் லேவியர் சட்டத்திலே நாம் பார்க்கிறோம். லேவியர் புத்தகம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது 45 48 வசனங்களிலே பார்க்கிற பொழுது இந்த தொழுநோய் பிடிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அருவருப்பானவர்கள். ஏனென்றால் அந்த யூத மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், இந்த தொழுநோய் என்பது ஒரு பரவக்கூடிய ஒரு நோய். எனவே அது வந்துவிட்டால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அந்த லேவி சட்டத்திலே சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்த பாளையத்திலிருந்து வெளியிலே அவர்கள் இருக்க வேண்டும். அதாவது இந்த ஊரை விட்டு ஊருக்கு வெளியிலே அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் தலை வாரக்கூடாது, கிழிந்த உடைகளை அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய மேல் உதட்டை மூடிக்கொண்டு கைகளிலே மணிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் தாங்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களை தொட்டாலும் மற்றவர்கள் அவர்களை தொட்டாலும் இது பரவக்கூடிய ஒரு நோயாக இருப்பதினால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக மாறிப்போய் விடுவார்கள். எனவே அவர்களை வழிபாட்டிலிருந்து அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். இந்த ஒரு நிலையில்தான் இந்த தொழுநோய் வீதிக்கப்பட்டவன் இயேசுவிடத்திலே வருகிறான். ஏனென்றால் இவ்வாறு நோய் வந்தவர்களை பாருங்கள், ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால் பெற்ற தாய் தந்தையர்கள் ஒதுக்கியிருப்பார்கள், கணவன் மனைவிகளை ஒதுக்கி வைத்திருப்பார்கள், பிள்ளைகளை ஒதுக்கி வைத்திருப்பார்கள், உறவுகள் ஒதுக்கி வைத்திருக்கும், ஊரார்கள் ஒதுக்கி வைத்திருப்பார்கள், நண்பர்கள் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அவருடைய உடல் நோயை விட மற்ற மனிதர்கள் அவரை தீட்டுப்பட்டவராக ஒதுக்கி தள்ளுகிற பொழுது அவர்கள் பேசிய வார்த்தைகளால் அவர் உள்ளத்திலே அவர் குத்தப்பட்டவராக, உள்ளம் நொந்து போனவராக அவர் இருந்திருக்கிறார். உடல் வியாதனையை விட உள்ள வியாதனை அவருக்கு அதிகமாக இருந்திருக்கும், அன்புக்குரியவர்களே. ஆனால் இந்த லேவியர் சட்டத்தை இங்கு இயேசு கிறிஸ்து முன்பாக இந்த மனிதன் மீறுகின்றான். ஏனென்றால் மருந்துகளோ மருத்துவமோ அவனை குணப்படுத்தவில்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நோய்வாய்ப்பட்டவன் கண்டிப்பாக மருத்துவர்களை சென்று சந்தித்திருப்பான், அதற்குரிய மருந்துகளை தேடி உண்டு அவன் கண்டிப்பாக எடுத்திருப்பான். ஆனால் இந்த மருந்தும் மருத்துவமும் மருத்துவர்களும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த நாசரேத்திலிருந்து வந்திருக்கிற இந்த கிறிஸ்து இயேசுவால் செய்ய முடியும் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். எனவேதான் எல்லா தடைகளையும் உடைத்துவிட்டு இயேசு முன்பாக வந்து இயேசுவின் காலிலே அவன் நெடுஞ்சான் கடையாக விடுகிறான். அன்புக்குரியவர்களே, தான் ஒன்றும் இல்லாதவன், இடத்திலே ஒன்றுமில்லை ஆண்டவரே, இந்த உலகம் கைவிட்ட பொழுது கூட நீர் கைவிடாதவராக இருக்கிறீர் என்று சொல்லி இயேசுவின் காலிலே விடுகிறான். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை முழுமையாக அங்கு கண்கொண்டு அவனுடைய அபயக்குரலை கேட்டு நீ விரும்பினால் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. ஏனென்றால் வேறு ஒன்றும் எனக்கு இல்லை, நீர் மட்டுமே எனக்கு முழு முதற் கடவுளாக ஒரே ஆதாரமாக அச்சாரமாக இருக்கிறீர் என்று அந்த இயேசுவிடத்திலே அவன் சரணடைந்தான், வாழ்வை பெற்றுக்கொண்டான். அன்புக்குரியவர்களே, முழுமையாக
அங்கு அவநம்பிக்கையை விட நம்பிக்கை மேலோங்கி இருக்கிறது. அவிவிசுவாசத்தை விட அந்த விசுவாசம் மேலோங்கி இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை நம்புகிறவர்கள் வாழ்வை பெறுகிறார்கள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துதர் யோவான் எழுதிய திருமுகத்திலே சொல்லுகிறான். அந்த கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பொய்யர்களாக இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்றுக்கொண்டு சான்று பகரக்கூடியவர்கள் வாழ்வை பெறுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இந்த நற்செய்தியிலே அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவன் சொல்லுகிறான். முழுமையாக கிறிஸ்து இயேசுவை இறைமகனாக மெசியாவாக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். இந்த ஆளை தவிர, இவரை தவிர எனக்கு வாழ்வு கொடுக்க முடியாது என்று அசைக்க முடியாத நம்பிக்கையிலே அவன் அதிசயத்தை பார்க்கிறான், வாழ்வை பெறுகிறான். அன்புக்குரியவர்களே, அதை விட மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகின்றார், நீ நலமடைந்துள்ளீர். இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், முதலிலே குருக்களிடத்திலே காட்டி அதுக்கான சான்றுகளை பெற்று வாரும் என்று சொல்லுகிறான். ஏன் ஆண்டவர் இந்த இடத்திலே இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று ஏன் சொல்லுகிறார்? சற்று ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் விவிலிய அறிஞர்கள் பல காரணங்களை சொல்லுகிறார்கள் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்வதற்கு. மக்கள் இயேசுவிடத்திலே கூடி வருவது இயேசு கிறிஸ்து செய்கின்ற புதுமைகளுக்காக அவரை நாடி வரக்கூடாது, மாறாக அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் அற்புதத்துக்காக நாடி வருகின்ற மக்கள் கூட்டத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். ஏனென்றால் இப்படி அதிசயத்துக்காக புதுமைகளுக்காக தேடி வருகின்ற மக்களால் பரவுகின்ற அந்த வீண் பெருமையை கிறிஸ்து இயேசு விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள். இன்னும் அந்த விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது, இப்படி இந்த மனிதன் குணமாகுகின்ற செய்தியை அவர்கள் வெளியிலே பரப்புகிற பொழுது, இந்த அதிசயத்தையும் குணமாகக்கூடிய நிகழ்வையும் பல குருக்கள் கேட்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மீது இயேசுவுடைய எதிரிகள் கோபப்பட்டு கோப வெறியிலே அலைந்து திரிவார்கள். எனவே இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வெளியிலே சொல்லாதீர்கள். முக்கியமாக கிறிஸ்து இயேசு இந்த இடத்திலே சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது, நீ குணமானதற்கான காரணத்தை குருக்களிடத்திலே நீ சொல்லி காணிக்கை செலுத்தி அதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் குருக்கள் வழியாக கிறிஸ்து இயேசுடைய அதிசயத்தை கண்டு இந்த மனிதன் குணம் பெற்றிருக்கிறான், தொழுநோய் இவனை விட்டு பீடித்திருக்கிறது என்று குருக்கள் சொல்ல வேண்டும். ஆனால் வேறு மனிதர்கள் வழியாக வாய் சொல்லிலிருந்து வருகின்ற இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை குருக்கள் மற்ற குருக்கள் கேட்கிறார்கள் என்றால், அவர்கள் இந்த மனிதன் தொழுநோயிலிருந்து குணமாகிவிட்டான் எனவும் இவன் தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறான் எனவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் சொல்வதை கேட்கிற பொழுது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் சான்றிதழ் அளித்தால் மட்டும்தான் கிறிஸ்து இயேசு குணமாக்கினான், இவன் குணமடைந்தான் என்பதற்கு சாட்சியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இதை யாரிடமும் சொல்லாதே, குருக்களிடத்திலே சொல் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசுவுடைய எதிரிகள் அவருடைய புதுமைகளை நம்ப மாட்டார்கள். அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவர் மீது கொலைவெறி தாக்குதலிலே அவர்கள் இறங்குவார்கள் என்பதை தடுப்பதற்காகத்தான் சொன்னார். எது எப்படி இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசுவை நம்பக்கூடியவர்கள், அவர் மீது விசுவாசம் வைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வாழ்வை பெறுவார்கள். மற்றவர்கள் எல்லாம் பொய்யர்களாக இருக்கிறார்கள். உலகத்தை நீ நம்புகிற பொழுது, உலக மனிதர்களை நம்புகிற பொழுது, உலகத்துக்கு நீ வேடம் போடுகிற பொழுது ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடுவார். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது அந்த சட்டங்களை எல்லாம் மீறி இந்த இயேசுவை நான் நம்புகிறேன், இந்த இயேசுவால் எனக்கு வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி இந்த வல்ல தேவனிடத்திலே வந்தான், வாழ்வை பெற்றான். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். என்ன நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே
வாழ்வு கொடுக்கக்கூடியவர், கண்ணீரை துடைக்கக்கூடியவர் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து எந்த ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி இவரிடத்தில் நீங்கள் சரணடைகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுத்து வழிநடத்துவார். ஆமென்.